சிப்ஸுங்க. டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டைமண்ட் சிப்ஸுக்கு வந்து பச்சரிசி மாவுங்க 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து நம்ம இடியப்ப மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 4 கப்பு எடுத்து 3 கப்பு ஜலிச்சுட்டு அந்த 1 கப்பு எடுத்து வச்சுக்கேன். அதையும் ஜலிச்சு வச்சுக்கலாம். மொத்தம் 4 கப்பு எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில். இப்போ 4 கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து 3/4 கப்பு உடச்ச வெல்லைங்க. அது வந்து நம்ம நல்லா மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி வச்சுப்பாருங்க. இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா பவுடர் மாதிரி பண்ணிடுங்க. இப்போ அதையும் இதில் ஜலக்கியில் கொட்டி ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சாச்சு பாருங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கேன் உப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த அளவு பெருங்காயம் ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம். அதை வந்து நல்லா கையில் தேய்ச்சி போட்டு பொடியாக நறுக்கு தான் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பிளேட்டுங்க, ரெட் சில்லி பிளேட், அது ஒரு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த டைமண்ட் சிப்ஸ் வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு 1/2 புளிக்கல் இந்த கரண்டியில் வந்து 1/2 கரண்டி எண்ணெய் எடுத்து அந்த ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கலந்துட்டு நான் தண்ணி தெளிச்சு செய்யும்போது நான் நல்லா கலந்துட்டு வச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் தண்ணி வந்து நல்லா சூடாக இருந்துச்சுங்க. தண்ணி வந்து கை கொடுக்க தக்கன சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஊற்றி பேசிக்கலாம். ஸ்பூன் வச்சு பண்ணிக்கோங்க. கை கொஞ்சம் சூடாக இருக்கும். பிசைஞ்சிட்டு நான் எப்படி பக்குவத்தில் இருக்கணும்னு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தொட்டுக்கோங்க. தொட்டுவிட்டு இல்லை லைட்டாக தரேன். சப்பாத்தி கட்டை எதனா எடுத்தால் கூட எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கொடுக்குற கட்டை இல்லை, நான் கல்லில் அந்த கிச்சன் கல்லில் தான் தேய்ப்பேன். எனக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கு. அதனால் இந்த காய் கொடுக்குற கட்டையில் நான் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரே சமமாக நம்ம சப்பாத்தி கனவு இருந்தால் போடுங்க. இது 4 பக்கத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க.
வேலைப்பாடு அதிகங்க, இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இந்த சிப்ஸ் வந்து நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம். கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. டைமண்ட் மாதிரி இது கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்படி முக்கோண வாட்டத்துலேயும் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிலே எதுவும் வச்சுருவாங்க. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அம்மா எண்ணெயில் போடும்போது காமிச்சு பாருங்க. ஒரு வாட்டி போடுற அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி டைமண்டாக வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சி விட்டுருக்குது, எடுத்து போட்டுக்கலாம். அது மொத்தமாக போகுதுன்னு நினைக்காதீங்க, அது வெந்தா அப்படியே பிரிஞ்சிடும். அது எல்லாம் மிதந்து வருது பாருங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. இந்த ஸ்கொயர் நம்ம நம்மளுக்கு எப்படி வாட்டமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாங்க. டிசைனா நம்ம ஸ்கொயராகவும் வெட்டிக்கலாம், டைமண்டாகவும் வெட்டிக்கலாம். சிப்ஸ் மாதிரி நீட்டாக கூட அப்படியே போட்டுக்கலாம். வேகத்தை வெந்து எப்படி எடுக்கணும், எந்த கலரில் வரவும் எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். இது கொஞ்ச நேரம் வேகட்டும், உடனே நம்ம திருப்பக்கூடாது. நல்லா பாருங்க, எலும்பி உப்பி வருது பாருங்க. எல்லாம் எல்லாம் மிதந்து மேலே வந்துச்சு பாருங்க உப்பி. இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலகலன்னு நல்லா வேகட்டும். வெந்து நம்ம செவந்து எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் அந்த முறையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்தய கலரில் வந்துருச்சு பாருங்க. கலகலம் ஆட்டணும்னா பாருங்க, நல்லா முளை வந்துட்டு இந்த மாதிரி சவுண்டு வரணுங்க. போட போட மேலே எலும்பி வந்துட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாமே இஷ்டமா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். வெண்ணெய் பற்று அதெல்லாம் போட தேவையில்லைங்க. நம்ம காய்ச்சல நம்ம இந்த பொரிக்கிற எண்ணெய் வச்சுருக்கோம் பாருங்க, அது சூடான உடனே கொஞ்சம் ஒரு புளிக்கரண்டி ஊற்றி பிசைஞ்சு வரமாவில், அதுக்கப்புறம் நீங்கள் வெதுன்னு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சுட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் மிதந்து வந்துச்சு பாருங்க. நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக உப்பி வந்துருக்கு பாருங்க. நல்லா நம்ம எதுவுமே போடலைங்க, சோடாவா எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கலப்பும் கிடையாது. நேச்சுரல் சிப்ஸ் இது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது. ஓமம் போட்டுக்கா நல்லா சீரணம் ஆகும்.
சூப்பராக இருப்பாங்க. சூப்பராக உடைப்பாரு. அருமையாக முறன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.